பார்வதிக்கு கதை சொல்லிட்டு இருந்த சிவன் ஓய்வு தேவைன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பினார் இல்லையா. அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அவர் மைனாவதி இமாவானையும் வர சொல்லிட்டு போனனால அவங்க வந்து நிக்கிறாங்க. சிவனோட உருவத்திலேயே அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க கிட்ட சிவன் கேட்கிறாரு, ஏன் உங்க முகத்துல கவலை தெரியுது அப்படின்னு கேட்கிறாரு. மைனாவதி கேட்கறாங்க, ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஒவ்வொரு கதை நீங்க சொல்லி முடிக்கிறப்போ பார்வதி முகம் ரொம்ப கலக்கமா இருக்கு. அதுக்கு சிவன் பதில் சொல்றாரு, ஏன்னா ஒவ்வொரு கதை முடியறப்போ பார்வதியோட சக்தி சக்கரம் உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு இமாவான் சொல்றாரு, இதோட அர்த்தம் என்னன்னா பார்வதி கூடிய சீக்கிரமே தான் யாருங்கிறது தெரிஞ்சுக்க போறா அப்படின்னு சொன்னதும் ஆமா அப்படிங்கிறார் சிவன். அதோட சக்தி சக்கரங்கள் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு உருவாயிட்டே வந்துட்டு இருக்கு. அதனால அவ மறந்து போன எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்ததா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த தருணம் வரும். பார்வதி தான் யாரு அப்படிங்கிற உணரக்கூடிய தருணம் வந்துடும். இப்போ சிவனோட உருவத்துல இருந்து கதை சொல்லக்கூடியவரோட உருவத்துக்கு மாறிட்டு அந்த இடத்த விட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பும் போது பார்வதியோட மீனவ தந்தை இருக்காரு இல்லையா, அவர் இவங்க பேசுறத பார்த்துட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு. அவர் சிவனா இருந்ததையும் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு இவர் முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன், உங்களுக்கு எதிராகவே ஆயுதத்தை வேற எடுத்து சண்டை போட வந்திருக்கேன், சக்தியவே உங்ககிட்ட இருந்து பிரிக்கிற பெரிய தப்பு செய்ய இருந்தேன்னு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இதெல்லாம் எப்படி தொடங்குச்சு, நீங்க உங்க சக்தி விட்டு விலகுனீங்க அப்படின்னு கேட்க சிவனு ஒரு பெரிய கதை, நான் காலம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன் அப்படிங்கிறாரு. ஆனா இப்ப மகா காளியை உருவாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு காலன் ஒருத்தன் ஒரு பயங்கரமான உருவம் எடுத்து வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அடுத்த காட்சியில பிரம்மா மகிஷாசுரனுக்கு வரம் கொடுத்துட்டு இருந்தாரு இல்லையா, அவர் என்ன அங்க போக விடாம அவன் நிறுத்தி தான் வச்சிருக்கான். எங்க போறீங்க அப்படின்னு, நீ வரம் கேட்ட நான் கொடுத்துட்டு இதுக்கு மேல எனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு பிரம்மா. பெண்களால அழிவு வராது அப்படிங்கிற வரத்தை நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே, நீங்க கொடுப்பீங்கன்னு சொன்னேன், ஆனா நான் கேட்டனா அப்படின்றான். நீங்க கொடுத்த வர உங்களோட விருப்பம், ஆனா என்னோட ஆசைன்னு நீங்க நிறைவேற்றல அப்படின்றதும் சரி இப்போ உனக்கு என்னதான் வர வேணும்னு பிரம்மா கேட்கவும், நீங்க கொடுத்த வரத்துல ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பண்ணி கொடுங்க, நான் கேட்கறதுலாம் வேற எதுவும் இல்லை, ஒரு பெண்ணால வேணா இறக்கலாம், ஆனா அந்த பெண் கிட்ட மும்மூர்த்திகளோட சக்தி இருக்கணும். கேட்ட வரம் புரிஞ்சுதா உங்களுக்கு, எனக்கு மும்மூர்த்திகளோட சக்தியோட இருக்க பெண்ணாலதான் அழிவு வேணும், அந்த பெண்ணோட சக்தி சிவனோட சக்தியா மட்டும் இருக்கக்கூடாது, அதாவது மகா காளியினால எனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னு மகிஷாசுரனும் சொல்லவும் பிரம்மா ரொம்ப யோசிக்கிறாரு. ரொம்ப யோசிச்சுட்டு மகிஷாசுரனுக்கு அந்த வரத்தையும் பிரம்மா கொடுக்கிறாரு. அதுக்குள்ள வந்து இறங்குது அந்த வரமும். இந்த வரம் கிடைச்சதும் மகிஷாசுரன் இனிமே காளினால எனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். அடுத்த காட்சியில கதை சொல்றது காமிக்கிறாங்க. சிவன் கதையை திரும்ப ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கவும் பார்வதி சொல்றாங்க, எனக்கு அந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி அந்த திருமணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அது முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்டு சிவனு சந்தோஷமா, நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, நான் சொல்ற இந்த கதைகள் உங்களுக்கு எப்படி உங்களோட சுயத்தை அசிச்சு பாத்துரும் அப்படின்னு, இருந்தாலும் தேவி கேட்டதுக்கு அப்புறமே அது செய்யாம இருக்க முடியுமா. அடுத்த காட்சியில சிவன் பார்வதி திருமண காட்சிகளை காமிக்கிறாங்க. அந்த காட்சிகள்ல மாலை மாத்துறது, அக்னியை வளம் வர்றது, திலகமிடுறதுன்னு எல்லா காட்சிகளும் காமிக்கிறாங்க. அப்போ சிவன் பார்வதியை பார்த்து என் வாழ்க்கை துணை என் கௌரி அப்படின்னு சொல்லவும் அவங்களுடைய உருவம் இப்போ சபரி துர்க்கையா மாறுது. எல்லாரும் அவங்கள பார்த்து வணங்குறாங்க. இங்க இந்த காட்சிகள் எல்லாமே இங்க கதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு தெரியுது போல இருக்கு. பார்வதி கண்கள் கணங்க அது கேட்டுட்டு இருக்காங்க. சிவன் சொல்றாரு, ஓம் தேவி சபரி துர்கையை நமக அப்படின்னு சொல்ல சபரி துர்கையும் வெளிப்படுறாங்க. இவள் கௌரி, மகாதேவரோட கௌரி, தேவியோட அடுத்த வடிவம் சபரி துர்கை. விசுத்தி சக்கரம், இந்த சக்கரம் நம்மளுடைய அனைத்து எண்ணங்களையும் தூய்மைப்படுத்தும், நம்மளுடைய நினைவுகளை தூண்டக்கூடிய சக்கரம் இது அப்படிங்க. இந்த சக்கரமும் உருவாகுது. சிவன் சொல்றாரு, இந்த வடிவத்துல பார்வதி மகா கௌரியாகி மகா காலன கணவனா ஏத்துக்கிட்டா அப்படிங்க. இந்த சக்தியும் பார்வதிக்குள்ளேயே வந்து ஐக்கியமாகுது. சிவன் கேட்கிறாரு, இதுக்கு மேல இன்னொரு கதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு பார்வதி பார்த்து கேட்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.